ரெஸ்யூமேல என்னோடய ஃபேவரட் ஹாபின்னு மென்ஷன் பண்ணுற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை தான் இது. அப்படி என்ன வேலைன்னு பார்க்குறீங்க? கார்டனிங். நம்ம கார்டனிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் இதை பற்றி 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லானில் இருக்கிற பில்லுகளெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி, பில்லு இல்லாத இடத்துலலாம் கொஞ்சம் பில்லு நடணும். நீங்கள் நினைப்பீங்க இப்போ எல்லாமே டெவலப் ஆகிட்டுருக்கு, சிமெண்ட்டு தாரை கூட போட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்டர்லாக் கல் ஓட்டுறாங்க, அந்த மாதிரி வேலையை சிம்பிளாக பண்ணலாமேன்னு யோசிப்பீங்க. எல்லா டைமும் ஃபோனு, டிவி, லேப்டாப்னு இதையவே பார்த்துட்ருக்கிற டைம் கொஞ்சம் விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே வந்து இந்த மாதிரி பசுமையான இயற்கையை ரசிக்கிறது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டைம் வந்து நம்ம ஃபேமிலி கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்படி நம்ம வேலை பண்ணும்போது நம்ம குழந்தைகளும் நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரியே ஆகிடும். ரெண்டு 3 நாள் முன்னாடி காற்று மழையெல்லாம் வந்ததுனால நிறைய இலைகளாக உதிர்ந்துருச்சு. இதையெல்லாம் ஃபஸ்ட்டு சீமாரில் தான் கூட்டினேன். பட் கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா தோணுச்சு. இதில் வந்து வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த இலையெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறமாவே பார்த்திங்கன்னா லான் வந்து கொஞ்சம் நீட்டாக ஆயிடுச்சு. மோஸ்ட்லி எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லோரும் வீட்டுக்கு உள்ளே யாரும் உட்காந்து பேசணும்னு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மரத்துக்கு கீழே சேர் போட்டு புல்வெளியில் செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு அந்த பில் மேலே கால் வச்சு உட்கார்றத ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ மழை அடிக்கடி பேஞ்சிட்ருக்கறனாலே என்னவோ பில்லெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வளருது. அம்மா இருந்தாங்கன்னா பில்லு வெட்டுற மிஷினை சரி பண்ணி இந்நேரம் எல்லா பில்லையும் வெட்டி எல்லாம் சரிசமமாக பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நாங்கள் வந்து பில்லு வெட்டுற மிஷின் இன்னும் சரி பண்ணலை. பக்கத்து வீட்டிலேருந்து அப்பப்போ வாங்கி வெட்டுறோம். அதுவும் சரியாக வெட்டுறதில்லை. இப்போ நான் ஓரங்களில் இருக்கிற அருகம்புல்லெல்லாம் பறிச்சுட்டு வந்து நட்ட போகிறேன். இந்த மாதிரி அருகம்புல்லை வேரோடு பறித்து நம்ம நட்டு தண்ணி 2 நாளைக்கு விட்டோம்னா வேர் பிடிச்சி வளர்ந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவும் ஈவனாக ரொம்பவே அழகாக இருக்கும். இப்படி பில்லு நட்டும்போது கூடவே தேவையில்லாத பில்லு இருக்கும்ல, அந்த கீழே கிழங்கு மாதிரி இருக்கும் ஒரு பில்லு. அந்த பில்லோட பேர் எனக்கு தெரியாது. அந்த பில்லு இல்லை வேறு தேவையில்லாத ஏதாவது களச்செடிகளாக இருந்ததுன்னா அதையெல்லாம் கையோடு பறித்து எரிஞ்சிருவோம். உங்களுக்கு இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கிற லான் பிடிக்குமா, இல்லை இன்டர்லாக் சிமெண்ட் இதெல்லாம் போட்டிருக்கிற லான் பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேலை உங்களுக்கு பிடிக்குமா இருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்க்குறக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டேக்கு வேலை ரெடியாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு போட்டால் பப்பாளி பழத்தோட கொட்டைகள்லாம் முளைச்சி நிற்கிது. இதெல்லாம் பறித்து வேறு எங்காவது நட்டணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவை வந்து க்ளீன் பண்ணணும். மல்லி செடியில் பூவே பூக்கிறதில்லை. இதுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் இதுக்காக 2-3 டிப்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் அடுத்த வாரத்தில் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் மீஷோலேருந்து கொஞ்சம் பூ விதைகளெல்லாம் வாங்கி முளைக்க போட்டிருந்தேன். அதெல்லாம் லைட்டாக முளைச்சி வந்திருக்குது. வெளியில் நிறைய சீட்ஸ் முளைக்காமையும் போயிருக்கு. அந்த ஏரியாவிலையெல்லாம் செடிகளை அரேஞ்ச் பண்ணி நட்டணும். அண்ட் இந்த செம்பக செடி அட்டைப்பாடியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். அம்மா அதை நட்டிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. இந்த வீடியோ மூலமாக தான் அவங்களும் பார்க்க போகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மொட்டு. அண்ட் இந்த செடிகளை எப்படி போட்டேன், இந்த என்னென்ன செடி நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.